அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாத்தர் தேய் ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புனித வெள்ளி இந்த நாளை நாம் எல்லா வெள்ளிக்கிழமைகளுக்கும் மேலான ஒரு வெள்ளியாக கொண்டாடி மகிழ்கின்றோம். எதற்காக இந்த நாள் புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகின்றது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெயர்களில் இந்த நாள் அழைக்கப்படுகின்றது. லத்தீன் நாடுகளிலே ஹோலி ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. லாவோஸ், ஹங்கேரி போன்ற நாடுகளிலே தி கிரேட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்மனி, இந்தியா போன்ற நாடுகளிலே ஃப்ரைடே ஆஃப் மார்னிங் என்று அழைக்கப்படுகிறது. நார்வே நாட்டிலே லாங் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலீஷ், டச் நாடுகளிலே குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. இந்த குட் ஃப்ரைடே என்ற வார்த்தை காட்ஸ் ஃப்ரைடே என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. அதாவது காட்ஸ் ஃப்ரைடே, கடவுளுடைய வெள்ளிக்கிழமை என்ற என்ற வார்த்தையிலிருந்து இது வருகிறது. அதாவது குட் பை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தை காட் பி வித் யூ என்ற வார்த்தையிலிருந்து வருவது போல இந்த குட் ஃப்ரைடேயும் காட்ஸ் ஃப்ரைடே என்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது. இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எதை பற்றி சிந்திக்க போகிறோம் என்றால், இந்த நாளிலே இறைவன் இயேசு நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்த அந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திரு அவை இந்த நாளை நினைத்து வருந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றது. நாமும் இறைமக்களும் இந்த நாளிலே குறிப்பாக 12 மணி முதல் 3 மணி வரை இறைவன் இயேசு நமக்காக சிலுவையில் தொங்கிய அந்த நேரத்திலே ஜெபித்து தியானித்து அந்த பாடுகளை நினைத்து நாம் வருந்தி அவரோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொன்னது போல, இயேசுவே உம்மை ஆராய்ந்து வணங்கி உனக்கு நன்றி அறிந்து தோஸ்தம் செய்கிறோம், இந்த பாரமான சிலுவை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாமும் சொல்லி அந்த இறைவனை வேண்டி ஜெபித்து நாம் ஆராதிக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆனாலும் இந்த நாளிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த குட் ஃப்ரைடேக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் நமக்காக பாடுபட்டார். ஆனால் நாம் அந்த பாடினுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். மனிதனால் முடியாத ஒன்றை இறைவன் இன்று செய்து காட்டியிருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் நம்மை வளர்த்து பேணி காத்து வந்தார்கள். இந்த சமுதாயமும் கல்விக்கூடமும் ஆசிரியர்களும் நமக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்க முடியவில்லை. இயேசு தானே முன்வந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டார். தன்னுடைய வாழ்வையும் ரத்தத்தையும் நமக்காக சிந்தி நமக்கு நிலை வாழ்வை பரிசாக கொடுத்தார். அந்த நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மனிதன் தன் கொடூரத்தின் உச்சத்தை இந்த உலகிற்கு காட்டிய இந்த நாள், அதே நேரத்தில் இறைவன் அவருடைய கருணையின் உச்சத்தை, அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டிய இந்த நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆமன்களே, நாம் இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிராமத்திலே வழியாக சென்று கொண்டிருந்தார். கிராமத்தில் பார்த்தால் சில சிறுவர்கள் ஒன்று கூடி ஒரு காட்டு பறவையை பிடித்து அதை கூண்டில் அடைத்து அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இவருக்கு மனம் பொறுக்கவில்லை. ஆகவே அவர்களிடம் சென்று இந்த கூட்டு பறவையை என்னிடம் தர முடியுமா என்று கேட்டார். அவர்கள் தர முடியாது என்றார்கள். ஏன் இந்த பறவை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் விளையாடுவோம், அதனுடைய சிறகுகளை கிள்ளி எடுப்போம், அதை ஒன்றோடு ஒன்று சண்டையிடச் சொல்லி நாங்கள் அதை பார்ப்போம், இவையெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் தருகிறேன், ஆனால் எனக்கு இந்த பறவையை கொடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள், என்ன ஒன்றுக்கும் உதவாத பறவை என்று சொல்லுகின்றோம், ஆனால் இவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்கிறாரே என்று நினைத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை அவரிடம் கேட்டார்கள். ஆனால் அவரும் அந்த தொகையை தருவதற்கு சம்மதித்து அவரிடம் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து அவர்களிடத்திலே கொடுத்தார். அவர் அந்த பறவையை வாங்கி கொண்டு சிறு தூரம் சென்று அந்த பறவையை கூண்டில் இருந்து எடுத்துவிட்டு வானுயர பறப்பதற்கு அனுமதித்தார். இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மனிதர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருந்தாலும்
யாருக்கும் நம்மால் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாமல் இருந்தாலும், பிறருடைய பாவங்களை நம்மால் ஏற்க முடியாது இருந்தாலும், இறைவன் இயேசு தன்னுடைய வாழ்வாலும் இரத்தத்தாலும் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்தார். அதோடு மட்டுமல்ல, நம்மை சுதந்திரமாக வாழ்வதற்கு நம்மை அனுமதித்தார். இன்றைய இந்த நாளை நாம் இறைவனுக்கு நன்றியோடு தெரிவிப்போம். இயேசு நமக்காக சிலுவையில் உயிர் துறந்தார் என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. காரணம், இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒன்றை இயேசு சிலுவையிலே செய்து காமித்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கல்வாரி பயணம் நெடுக அவருக்கு 39 கசையடிகள் அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு கசையடிகளிலிருந்து அவருடைய இரத்தமும் சதையுமாக பீரிட்டு எழுந்தது. அதோடு மட்டுமல்ல, முள்முடி சூட்டப்பட்டு தலையிலிருந்து இரத்தம் வழிந்தோடியது. அவர் தூக்கி சென்ற சிலுவையினுடைய பாரம் 135 கிலோ. அதை தூக்கி கொண்டு கல்வாரி மலை மீது அவர் ஏறினார். தானாகவே ஏறினார், எந்தவித உதவியும் இன்றி. அதோடு அவருக்கு 3 ஆணிகளால் அவரை தைத்தார்கள். அந்த 3 ஆணியும், ஒவ்வொரு ஆணியும் 10 இன்ச்சு இருக்கும். அந்த 10 இன்ச்சு ஆணிகளால் அவர் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி நம்மை மீட்டெடுத்தார். இதையெல்லாம் உடலிலே அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள், வலிகள். இதையும் தாண்டி எத்துணை ஏளன பேச்சுக்கள், எத்துணை இலக்கார பேச்சுக்கள் காரி உமிழ்ந்தார்கள் அவரிடத்திலே. ஆனால் அவ்வளவும் தாங்கிக் கொண்டு நம்மை மீட்டெடுத்தார் என்பதே அதனுடைய சிறப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா ஊழியன் எடுக்கப்பட்டது. அதிலே துன்புறும் ஊழியன் என்ற அந்த ஊழியனுடைய கஷ்டத்தை, அவர் எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கினார் என்பதை எசாயா மிகவும் தெளிவாக கூறுகின்றார். அவர் இகழப்பட்டார், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், மனித சாயலே இல்லாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார் என்று எசாயா சொல்லுகின்றார். இவையெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது. இயேசுவும் நமக்காக இந்த சிலுவையிலே அத்துணை கஷ்டங்களையும் அனுபவித்தார். ஆகவே எசாயா இன்னும் அதிகமாக அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக ஒடுக்கப்பட்டார், நமக்கு நிலைப்பாடு அளிக்க தண்டிக்கப்பட்டார். இவையெல்லாம் இதற்காக, பாவிகளாய் நமக்காக, நம்மை மீட்பதற்காக. ஆமன்புரியவர்களே, இயேசு இவையெல்லாம் கண்டு தோன்று விடவில்லை. ஒவ்வொரு முறை கீழே விழுகின்ற பொழுதும் எழுந்து நின்றார், துணிவோடு எழுந்து நின்றார். கல்வாரை நோக்கி தன்னுடைய பயணத்தை துணிவோடு மேற்கொண்டார். காரணம், தந்தையாம் கடவுள் அவருக்கு இட்ட கட்டளையை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த துணிவோடு அவர் கடந்து சென்றார். அமலுக்குரியவர்களை, நாமும் அதற்காகவே அழைக்கப்படுகின்றோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய 2ஆம் வாசகம் எடுக்கப்பட்டது. அந்த 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடிகளார் சொல்வது போல, இயேசு இறைமகனாய் இருந்தும் துன்பங்களின் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, எவ்வாறு இயேசு இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றால், கெத்செமனி தோட்டத்திலே இயேசு சொல்வார் அல்லவா, தந்தையே, இத்துன்ப கிண்ணத்தை என்னை விட்டு அகற்றும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, மாறாக உம்முடைய விருப்பத்தின்படி நிகழட்டும் என்று சொல்வார். அந்த இயேசு சொன்ன அதே வார்த்தை, உம்முடைய விருப்பத்தின்படி இவை நிகழட்டும் என்று இயேசு தன்னுடைய கீழ்ப்படிதலை தந்தைக்கு தெரிவிக்கின்றார். நாமும் அதற்காக அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு இயேசு கீழ்ப்படிந்ததால் தந்தையாம் இறைவன் இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு சுட்டினார் என்று பிலிப்பியர் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 9வது இறைவசனத்தில் சொல்கிறார். நாம் இந்த நாளிலே 2 காரியத்திற்காக அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, இயேசுவை போல அன்பு செய்வது, எந்த விதமான இடர்களும் இல்லாமல் முழுமையாக பிறருக்கு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். 2வது, தந்தையாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இவை 2ஐயும் நாம் செய்கின்ற பொழுது தந்தையாம் இறைவன் நம்மை மீட்பார், நம்மை உயர்த்துவார். ஆமென்.